தனியார் ஊடகம் நடத்திய மக்கள் சபை விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் திமுக எம்எல்ஏ எழிலரசன் உட்காருடா என பாஜக தொண்டர்களை ஒருமேல் திட்டி மிரட்டிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 310 கோடி ரூபாயில் திருப்பார் கடல் கூட்டு உட்கார்ற தெரியலன்னா பேச தெரியல உட்கார். திமுக எம்எல்ஏ எழிலரசனின் இந்த ஆணவ பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் நாற்காலிகளை தூக்கி வீசி திமுக தொண்டர்களை ஓடவிட்ட நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது. மேலும் தாத்தா காலத்து பாஜக என நினைத்துக் கொண்டு திமுக எம்எல்ஏ எழிலரசன் மேடையில் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் திட்டுள்ளதாகவும் திமுக எம்எல்ஏவின் இந்த ஆணவ பேச்சுக்கு எதிர்மனையாற்றும் விதமாகவே பாஜகவினர் நாற்காலிகளை தூக்கி வீசி தங்களுடைய எதிர்ப்பை காட்டியுள்ளதாக விளக்கம் கொடுத்து வருகின்றனர். மேலும் நீட் தேர்வு ரத்து செய்வதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த அமைச்சர் உதயநிதி எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவது குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அமைச்சர் உதயநிதி சசிகலா காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை காண்பித்து முகம் சுளிக்கும் வகையில் ஆபாசமாக பேசி வரும் நிலையில் தற்போது கேள்வி கேட்ட பாஜக தொண்டர்களை திமுக எம்எல்ஏ எழிலரசன் கொச்சையான வார்த்தையால் திட்டியதில் எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை என்றும் இதுபோன்று பொதுவெளியில் ஆபாசமாக பேசுவது திமுகவின் ரத்தத்தில் ஊறியுள்ளது என்றும் இதனை போன்ற கேள்வி கேட்ட மூதாட்டியை பெண் என்று கூட பார்க்காமல் எந்த எம்எல்ஏ வந்து நொட்டுனா என திமுக எம்எல்ஏ செல்வராஜ் தரக்குறைவாக பேசியதும் கவனிக்கத்தக்கது.